டிடிவி தினகரன் அவருடைய பருப்பு எடப்பாடியரிடத்துல வேகவில்லை. இன்னும் ரொம்ப கொச்சியா சொல்ற, ஆட்டைய போட பார்த்தாரு கட்சிய. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், எதை வேணாலும் பேசலாம். அவரை நடவடிக்கை எடுத்ததுனால மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டாரோ? இன்றைக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாறு வாரிசை போல டிடிவி தினகரன் அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கட்சியையும் ஆட்சியையும் அபகரிக்க அவர் திட்டம் தீட்டினார். இதுதான் உண்மை. அவருடைய டிடிவி தினகரன் அவருடைய பருப்பு எடப்பாடியரிடத்தில் வேகவில்லை. இதுதான் உண்மை. அதனால்தான் இன்றைக்கு இன்னும் ரொம்ப கொச்சியா சொல்ற, ஆட்டைய போட பார்த்தாரு கட்சிய. அது முடியல அவரால். அந்த விரக்தியின் வெளிப்பாடாக, அந்த வேதனையின் வெளிப்பாடாக, அந்த இயலாமையின் வெளிப்பாடாக இன்றைக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சத்தம் இல்லாமல் சாதனை நாயகராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர் பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலே, தமிழகுலசாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே, அவர்களுடைய ஆதரவோடு, தொண்டர்களின் ஆதரவோடு, தமிழக மக்களுடைய ஆட்சியோடு கழகத்தை மீட்டெடுத்து 4.5 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி தந்து ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்ற ஒரு புதிய இலக்கணத்தை படைத்துக் கொடுத்தார்கள். 7.5% சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டு. யார் கொண்டு வந்தா? புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். 11 மருத்துவக் கல்லூரிகள் யார் கொண்டு வந்தா? எடப்பாடியார் அவர்கள். மெட்ரோ ரயில் திட்டம், 2000 அம்மா மினி கிளினிக், மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை, குடிமராமத்து திட்டம், நதிநீர் இணைப்பு திட்டம், நடந்தாய் வாடி காவேரி திட்டம், டெல்டா பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக காவேரி காப்பாளராக இன்றைக்கு விவசாயிகளால் பாராட்டப்படுகிறார். 50 ஆண்டு கால காவேரி பிரச்சனைக்கு தீர்வு, அத்திக்கடவு அவிநாசி திட்டம், காவேரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம். கொரோனா காலத்திலே பாதுகாப்பு அரண் அமைத்து கொடுத்தார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு. வேளாண் உற்பத்தியில 5 முறை கிருஷி கர்மா விருது. சொத்து வரி உயர்வு கிடையாது, மின்கட்டண உயர்வு கிடையாது, பால் விலை உயர்வு கிடையாது, எந்த விலை உயர்வும் இல்லாமல், விலைவாசி உயர்வு இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றினாங்க. 6 புதிய மாவட்டங்கள். அம்மா புனித அரசினுடைய திட்டங்களான தாலிக்கு தங்கம் திட்டம், மடிக்கணினி திட்டம், விலையில்லா அரிசி வழங்குகிற திட்டம் உள்ளிட்ட இருசக்கர வாகன திட்டம், கறவை மாடுகள் ஆடுகள் வழங்குகிற திட்டத்தை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கொரோனா காலத்திலே கூட தடையில்லாமல் கொண்டு செலுத்தினார். இன்றைக்கு இவையெல்லாம் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிற காரணத்தினால்தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று 176 தொகுதிகளில் ஏறத்தாழ 1,00,000 கிலோமீட்டர்கள் அவருடைய சுற்றுப்பயணத்தில் இன்றைக்கு மக்களை சந்தித்து ஒரு மகத்தான சாதனை படைத்து மக்களிடத்தில் வரவேற்பு பெற்றிருக்கிறார். இப்போ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராமத்துல சொல்லுவாங்க, என்ன தம்பி கிராமத்துல சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், எதை வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி அம்மா அவர்கள் 10 ஆண்டு அவரை நடவடிக்கை எடுத்ததுனால மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டாரோ என்கிற ஒரு கவலை அவருடைய தம்பிமார்களான எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. எப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் பேசுவாரோ, ஏன்னா அம்மா அவர்கள் அவரை 10 ஆண்டு காலம் தனிமைப்படுத்தி வைத்திருந்தார். தனிமை சிறை என்பதை. ஆகவே அவரோடு உடன் பிறக்கவில்லையே என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட தம்பிமார்களான நாங்கள் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு பொது வாழ்க்கையில இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டதோ என்கிற மிகப்பெரிய கவலை எங்களுக்கு எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கு. இப்போது அவர் பேசுகிறார் கொடநாடு வழக்கு பற்றி. கொடநாடு வழக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அது குறித்து சட்டமன்றத்தில் மிகப்பெரிய நீண்ட விவாதம் அதில் மேற்கொள்ளப்பட்டு அது சட்டசபையில பதிவில் இருக்கிறது. ஏன்னா இவர் சட்டசபைக்கு வந்தது இல்லை, வந்தாலும் தேர்ந்தெடுத்தாலும் இருக்கிறது இல்லை. அதனால சட்டசபை பதிவுகளை படித்து விட்டு வேண்டுமானால்
அவர் இது குறித்து பேசலாம். அவர் என்ன சொல்றாரு, எம்எல்ஏக்களை பத்தி, அமைச்சர்களை பத்தி, தண்டவாளங்களை பற்றி, வண்டவாளங்களை பற்றி, அவருடைய லீலைகளை பற்றி உளவுத்துறை கொடுத்ததெல்லாம் உத்தமபுத்திரை படிச்சு கிழிச்சு போட்டாராம். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிறுமைப்படுத்துகிற ஒரு எண்ணம் என்று பார்க்கும். வெறுவாயிலே அவள் மெல்வார் இவரு, அதாவது வெறுவாயிலே அவளே இல்லாம வெறுவாயிலே மெல்றவர் இவரு. இவர் சொல்றாரு எல்லாத்தையுமே படிச்சு கிழிச்சிட்டோம். எப்படி எதை வேண்டுமானாலும் பொது வெளியில பேசி விடலாமா? இது என்ன நியாயம்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 52 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். 2 கோடி தொண்டர்கள் வீட்டை மறந்து, பிள்ளைகளை மறந்து, குடும்பத்தை மறந்து, உறவுகளை மறந்து, சொந்தங்களை மறந்து, நட்பை மறந்து, அத்தனையும் அர்ப்பணித்து மக்களுக்காக சேவை செய்வதை நீங்கள் இப்படி வாய்க்கு வந்த வழி பொது வெளியிலே கொச்சைப்படுத்தி பேசினால், சிறுமைப்படுத்தி பேசினால், அவதூறாக பேசினால் அது எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாங்களா?